எல்லோருக்கும் வணக்கம். வீட்டம்மாவோட கோவா டூருக்கு போய் நம்ம என்னத்தை என்ஜாய் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நிஃப்டி தொடர்ந்து 2-3 நாட்களாகவே ஏறிக்கிட்டே இருக்கு. ஆனால் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் ஏதாவது பெருசாக மாற்றம் இருக்கான்னு பார்த்தா ஒன்றுமே பெருசாக மாற்றம் இல்லை. எனக்கெல்லாம் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு 6 லட்ச ரூபா பக்கம் போர்ட்ஃபோலியோ இருக்குது, அது வெறும் 2000 ரூபா தான் லாபம். தனியாக ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு 4 லட்ச ரூபா போர்ட்ஃபோலியோ இருக்குது, அது நோ லாஸ் நோ கெயினில் இருக்குது. ஆக மொத்தம் மார்க்கெட் இந்த 3 நாளாக ஏறி இருக்குது. ஆனால் வருமானம்னு என்னென்னு பார்த்தோம்னா ஒன்றும் பெருசாக இல்லை. நண்பர்களே, எந்த ஒரு ஷேராக இருந்தாலும் ஏதாவது ஒரு பெரிய அனலிஸ்டினுடைய சொல்லடி பட்டுருச்சுன்னா டக்குன்னு ஏறக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்டைலாம் இண்டஸ்ட்ரி அப்படின்ற ஒரு ஷேர் நிறைய பேர் கேள்விப்பட்டு கூட இருக்க மாட்டேங்க. திடீர்னு இன்வெஸ்ட்கோ அப்படின்னு ஒரு ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அவங்க சொல்கிறாங்க இந்த ஷேர் மேபி ஒரு 40% பக்கம் மேலே போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது, மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி கணிக்கிறாங்க. அந்த நியூஸ் வந்த உடனே காலையிலேயே அவன்லாம் நல்லா மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டான். கடைசியில் க்ளோசிங் பீரியடில் பார்த்தா 10%. ஸோ நம்ம வச்சிருக்கக்கூடிய பங்குகள் ஏதாவது ஒரு குவாலிட்டி இருக்கணும். ஏதாவது ஒரு புரோக்கரோடையோ அல்லது ஏதாவது ஒரு அனலிஸ்ட் மீட்டிங்கில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுற அளவுக்காவது நம்ம வச்சிருக்கக்கூடிய ஒரு ஷேர் ஒரு குவாலிட்டியாக இருக்கணும். சும்மா ஏதாவது ஒரு மேக்லான் அப்படின்ற ஷேர் எடுத்தோம்னா நம்மளுக்கு அது வேஸ்ட்டு தான். நண்பர்களே, இப்போதைக்கு 2 ஐபிஓ ஓப்பனாக இருக்குது. அதில் சம்பாரிச்சு கொடுக்கக்கூடிய ஐபிஓ எது அப்படின்னு பார்த்தோம்னா விராஜ் அயன் அண்ட் ஸ்டீல் ஐபிஓ. ஏன்னா 36% பக்கம் அதனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இருக்கிற மாதிரி காட்டுறான். இந்த விராஜ் அயன் அப்படின்ற ஸ்டீலினுடைய டீட்டெயில்ஸ் காலையிலேயே பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ 207 ரூபா அப்படின்ற ரேட்டுக்கு கொடுக்குறாங்க. அதனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் தற்சமயத்துக்கு எவ்வளோ தூரம் போய்கிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36% போய்கிட்டு இருக்கு. இதே சமயத்தில் இந்த அலைடு பிளண்டர்ஸ் அப்படின்ற ஐபிஓ ஓப்பனாக தான் இருக்குது. அவங்க 281 ரூபாய்க்கு இஷ்யூ பண்ணுறாங்க. அதனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த விராஜ் அயனோட ஒரு 28% தான் இருக்கிற மாதிரி காட்டுறான். ஸோ தற்சமயத்துக்கு இந்த 2 ஐபிஓக்களில் எது பெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2மே பெஸ்ட் தான். 20% மேலே கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இருக்குது அப்படின்னாவே லிஸ்டிங் கெயினில் ஒரு 5-10 எப்படியும் கிடைக்கிற வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றத இப்போ வரலாறில் பார்த்துருக்கோம். ஸோ இப்போதைக்கு இந்த 2மே நல்லா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பிளேஸில் வர்றது இந்த விராஜ் அயன் அண்ட் ஸ்டீல் தான். மற்றபடி ஐபிஓக்களில் இருந்த நியூஸ் அக்மி ஃபின்ட்ரேட் டி டெவலப்மெண்ட் இந்த 2மே இன்னைக்கு லிஸ்டிங் ஆயிடுச்சு. அதில் இந்த டி டெவலப்மெண்ட் சூப்பராக லிஸ்டிங் ஆயிருக்கா. அதே மாதிரி க்ளோஸ் ஆன ஐபிஓ என்னன்னு பார்த்தோம்னா ஸ்டான்லி லைஃப் ஸ்டைல்ஸ் ஐபிஓ. அது எத்தனை பேர் அப்ளை பண்ணீங்கன்னு தெரியல. அது கிடைச்சாலும் ஓரளவுக்கு ஓகே, லிஸ்டிங்கில் கெயின் வரும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த சமயத்தில் வேற என்ன முக்கியமான நியூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஆதித்யா பிர்லா குரூப் ஷேர். அந்த குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு இந்த ஆதித்யா பிர்லா கேபிட்டல், இந்த கிரேசிம் இண்டஸ்ட்ரீஸ், இந்த அல்ட்ராடெக் சிமெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இது எல்லாம் அந்த குரூப்பு தான். இந்த ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ் அது மாதிரி ஒரு ஃபேமஸான குரூப் தான். இப்போ இந்த குரூப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த எபாக்சிஸ் தயாரிக்கிறதுக்காக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டெக்சாஸில் ஒரு கெமிக்கல் பிளான்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. $50 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. நண்பர்கள், இந்த சமயத்தில் ஐடியா ஷேரில் ஒரு நியூஸ் வருது. இந்த மாதிரி அவங்க 4G நெட்வொர்க்கை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக சாம்சங்கோட ஒரு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி 5G ரோல் அவுட் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லை, சில காரணங்கள்னால இன்னைக்கு 5% மேலே ஏறி வந்திருக்கு ஐடியா. ஆனால் எங்களுக்கு நீ வேண்டாம், நீ ஆல்ரெடி இந்த ஒரு வருஷத்தில் உச்சத்தில் தான் இருக்க. இந்த எஸ் பேங்க்னு ஒரு ஷேர், அதை தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஒரு வருஷத்தில் அவன் மேல் நோக்கி மறுபடியும் ஏறி வந்தால் ஆல்மோஸ்ட் 31 ரூபா வரைக்கும் வரணும். இவ்வளவுல ஏதாவது நல்ல நியூஸ் வருதான்னு தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் பாருங்க, ஒரே நல்ல மேலே ஏறி வந்த கம்பெனிலேயே நல்ல நல்ல நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கு. நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் எதுவும் நடக்கலாம். இந்த ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ்னு ஒரு கம்பெனி, அவன் ஏதோ மத யானை கூட்டத்திலேருந்து ஒரே ஒரு ஒத்தையான தனியாக ஓடி காட்டுக்குள்ளேருந்து வீட்டுக்குள்ளே ஓடி வந்த மாதிரி காலையில் நெகட்டிவ்ல இருந்தால் திடீர்னு பார்த்தா அப்புறம் க்ளோசிங் பீரியடில் 3% பாசிட்டிவ் தான் க்ளோஸ் ஆகிருக்கான். கடந்த 5 நாட்களில் லோயர் ஃப்ரீஸ் ஆகிட்டே வந்துகிட்டு இருந்தது. அப்புறம் கடைசியில் பார்த்தோம்னா இன்றைக்கி ஒரு மாதிரி 3% கெயினில் க்ளோஸ் ஆகிருக்கான். ஆக மொத்தம் 5 நாள் பீரியடில் பார்க்கும்போது லாஸ் இல்லை, வெறும் 1% தான் லாஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் எது வேணாலும் நடக்கலாம். லோயர் ஃப்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்புறம் எனக்கு யூட்டர்ன் போட்டு மேலே வரான்னு தெரில. இன்னொரு 30-40% கீழே இறங்கி இருந்ததுன்னா ஒரு பையனுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்திருக்கும். அதை கெடுத்து விட்டாங்க இந்த ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ்ல. நண்பர்களே, பஜாஜ் ஃபின்சர்வ் ஒரு வெட்டுக்கிளியாக மாறுமா? அப்படி வெட்டுக்கிளியாக மாறி பறந்தால் எவ்வளவு தூரம் அது பறக்க முடியும்? இந்த பஜாஜ் ஃபின்சர்வ் 2024 தொடங்கியதிலிருந்தே ஒரு குறிப்பிட்ட பேட்டர்னுக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். எலெக்ஷனுக்காக ஏகப்பட்ட கம்பெனி கீழே ஃப்ளாஷில் அடித்தாங்க.
அது இதுவும் தான் ஃப்ளாஷ் அடிச்சது, பட் அது கணக்கு கிடையாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இவன் குறிப்பிட்ட பேட்டர்லேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இவன் இங்கிருந்து மேல் நோக்கி வர்ற மாதிரி இருந்தால் 1600லேருந்து 1750 வரணும். ஆல்மோஸ்ட் 8% அப்படின்ற அளவுக்கு இது மேல் நோக்கி ஏறி வர்றானா இல்லையா அப்படின்றது இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு தெரிய வரும். நண்பர்களே, இப்போ ஒரு ஷேரை பார்த்தா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ்னு ஒரு ஷேர் இன்னைக்கு 1% ஏறி இருக்கான். ஆனால் அவனுடைய 5 இயர் பீரியடில் பார்த்தீங்கன்னாலும் சரி, அவனுடைய மேக்ஸிமம் பீரியடில் பார்த்தீங்கன்னாலும் சரி, சத்தமாக யாருக்குமே பெருசாக தம்பட்டம் அடிக்காமல் மெதுவாக ஏறி வந்திருக்கான். ஸோ அருமையான ஒரு ட்ரெண்டிங் கிளி வேலையை பார்த்துருக்கான். அருமையான ட்ரெண்டிங் கிளி வேலை. அப்போ இந்த 780 ரூபா வந்துட்டானே, அப்போ இவனுடைய ஃபண்டமெண்டல் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இவனுடைய இண்டஸ்ட்ரி பிஇ 20 இருக்கலாம், ஆனால் இவன் வெறும் 9 அப்படின்னா இது அப்படியே டபுளாக கூட சான்ஸ் இருக்கு. இண்டஸ்ட்ரி பிஏ மேட்ச் பண்ணணும்னு சொல்லி இவன் ஏறினா 780 ரூபாயிலிருந்து 1700 ரூபா வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள இது ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்காவே தான் தொடர்ந்து இருந்துட்டு வருது. சரி, அப்போ இந்த பங்கு கூட போட்டி போடுறதுக்கு வேற யார் இருக்கா? இந்த இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா, இவங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா, இது வந்து ரொம்ப பெரிய கம்பெனியாக இருக்கு. 43,000 கோடி, இது 10,000 கோடி கம்பெனி தான். இவனுடைய ஸ்டாக் பியும் கம்மியாக தான் இருக்கு. அதே மாதிரி இவனு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்கு. அப்போ இவன் எங்க தப்பு பண்ணா, என்னதான் உன் பிரச்சனை அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா, 2013 1200 கோடி லாபம் பண்ணது இப்போ 2020 போய் பார்த்தாலும் 1214 கோடி தான் லாபம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் அப்படின்றது பார்த்தோம்னா, அவன் 1000 கோடி லாபம் பண்ணிக்கிட்டு இருந்தது இப்போ 4700 கோடி லாபம் பண்ணியிருக்காங்க. எப்படி growth ஆகி வந்திருக்கு பாருங்க கம்பெனி. அதனால தான் இந்த எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸை இப்படி மேலே தூக்கி உட்கார வச்சிருக்காங்க. அதே சமயம் இந்த இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ் அப்படின்றது கடந்த 3 வருஷத்துலாம் ஏறி வந்திருப்பான். ஆல்மோஸ்ட் 85 ரூபா இருந்தவன் இப்போ 180 ரூபா. ஆனால் அந்த காலத்தில் இவன் இருந்த ரேட் என்ன தெரியுங்களா? 1200 ரூபாயில இருந்திருக்கான். ஏன் இவனை மறுபடியும் 1200 ரூபாய் ஏற்றி அளவு பார்க்கல? ஏன்னா இவனுடைய ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் growth அப்படின்றது இல்லை. ஸோ ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் growth அப்படின்னு இருந்ததுன்னா அது பணத்தை டபுள் ஆக்கும், டபுளுக்கு மேல் கூட டபுள் ஆக்கும். ஸோ உங்களுடைய ஒவ்வொரு கம்பெனியும் இந்த மாதிரி ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் growth 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன லாபம் பண்ணாங்க, இப்போ அதை விட அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்றத தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டே வாங்க. அப்படி growth இல்லைன்னா அந்த மாதிரி growth இல்லாத கம்பெனி நம்ம ஓடி போய் எடுக்கணும்னு அவசியமே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு growth இருக்கக்கூடிய கம்பெனி பிடிச்சாதான் ஓரளவுக்கு நல்ல வருமானம் அப்படின்றது. நேற்று ஒரு நியூஸ் என்ன வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜிஎம்டிசி அப்படின்ற ஷேர் வந்து ஒரு மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா அவங்களுடைய குஜராத் உர்ஜா விகாஸ் நிகாமோட. அப்போ அதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, குஜராத்துக்கு இவங்க அடிஷ்னலாக பவர் சப்ளை பண்ணுற மாதிரி வரும். இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎம்டிசியினுடைய சேல்ஸ் வால்யூம் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த கம்பெனி இப்போ எப்படி இருக்கா? சில வருடங்களாகவே சில மாதங்களாகவே இது ஒரு குறிப்பிட்ட பேட்டர்னுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒருவேளை இந்த ஷேர் வந்து இந்த பேட்டர்னுடைய ஹை எண்டை போய் தொடர மாதிரி இருந்தால், இந்த நியூஸ் இவனை ட்ரிகர் பண்ணுற மாதிரி இருந்தால் 480 வரைக்கும் வரணும். அப்படி இல்லை, இவன் மறுபடி கீழே 320 வந்தாலும் சந்தோஷம் தான். ஸோ ரெண்டில் எது நடந்தாலும் சந்தோஷம். போரோசில் ரெனியூவல் ஷேரே, உன்னுடைய செக்டருக்கு அப்படின்னு ஒரு மரியாதை இருப்பது உண்மை என்றால் நீ எல்லாம் நல்லா மேலே ஏறி வரணும். இந்த போரோசில் ரெனியூவல் அப்படின்ற ஷேர் சமீபத்தில் ஒரு சப்போர்ட் லெவல்லையே தான் இருக்கான். இவனுடைய பேட்டர்ன்லாம் பார்க்கும் பொழுது மேல் நோக்கி ஏறி வரக்கூடிய பேட்டர்ன் தான். அப்படி வந்ததுன்னா இந்த ஷேர்லாம் ஒரு 700 ரூபாய்க்கு மேலே வரணும். எதுவுமே நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். ஒரு சார்ட்டை எடுத்து பார்க்கும் பொழுது தான் அவன் எந்த ரேட்டு எப்போ போனால் எப்போ கீழே வந்தான்னு தெரியும். பட் எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. இந்த சார்ட் வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா, இப்படியே அது கனெக்டிங் த டாட்ஸ் அப்படின்ற மாதிரி இப்படி வரணும்னு எதிர்பார்க்குறோம். அது நடக்கணும்னா அந்த ஷேர் தான் மனசு வைக்கணும். இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த போரோசில் ரெனியூவல்ஸில் டிவிடெண்ட் கொடுக்காத பங்காக இருக்குது. அதனால தான் இப்போ மார்க்கெட் உச்சத்தில் இருந்தாலும் அவன் டக்குன்னு மேலே ஏறி வரல. இதுவே ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்காக இருந்தால் அதனுடைய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் மேல் நோக்கி வர்றதுக்கு. அதே மாதிரி பிஎன்எல்ல பார்க்கும்பொழுது நல்லா தான் இருந்தான். 60 கோடி 50 கோடி லாபம் பண்ணிக்கிட்டு தான் இருந்தான். திடீர்னு மார்ச் 2024 பார்த்தோம்னா லாஸ் மேக்கிங் பண்ணி வச்சிருக்கான். அப்போ அடுத்து வரக்கூடிய அடுத்த மாதம் அல்லது அதுக்கடுத்த மாதங்களே இவனுடைய ரிசல்ட் அப்படின்னு வரும்பொழுது அவன் மார்ச் 2024 53 கோடி நஷ்டம் பண்ணி வச்சு திடீர்னு ஒரு 15 கோடி லாபம் பண்ண அப்படின்ற மாதிரி வந்ததுன்னா அப்போ இந்த கம்பெனிக்கு ஏதாவது ஒரு மரியாதை அப்படின்றது கிடைக்கும். இன்னைக்கு எஃப்ஐஎஸ்னுடைய டேட்டா அப்படின்றத எடுத்து பார்த்தோம்னா அவங்கெல்லாம் ரொம்ப சோர்ந்து போய்விட்டாங்க நண்பர்களே. ஒன்றும் பெருசாக, அதாவது இன்ட்ராடேலாம் பண்ணிக்கிறாங்க, இன்ட்ராடேனுடைய வால்யூம் எல்லாம் கம்மியான மாதிரி தெரியல. பட் நெட்டாக என்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா
ஒரு ரொம்ப 1000 கோடி 500 கோடி அப்படின்ற மாதிரி தான் நெட் டிரான்சாக்ஷனில் கொண்டு வந்து முடிக்கிறாங்க. இருக்கட்டும் இந்த மாதம் முடிஞ்சனுமே பட்ஜெட் ஃபீவர் ஸ்டார்ட் ஆயிரும். அப்புறம் அதை வச்சு இன்னொரு ஒரு மாதம் நம்ம ஓட்டிடலாம். அதுக்கப்புறம் ரிசல்ட்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் அமெரிக்காவினுடைய எலெக்ஷன் வந்துடும். இப்படியே இந்த வருஷம் பூரா நம்ம ஓட்டிடுவோம். அப்புறம் அடுத்த வருஷம் அமெரிக்காவினுடைய ஃபெட் ரேட் கட் சம்மந்தப்பட்ட நியூஸ் வந்துடும். எப்படி இருந்தாலும் இன்னும் 2 வருஷத்துக்கு நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை, நியூஸுக்கு பஞ்சமே இல்லை. நண்பர்களே, டெல்கிவரி அப்படின்னு ஒரு ஷேர் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த டெல்கிவரி ஷேர் சமீபத்தில் இவனுடைய லோ 300 ரூபா அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டு 480 வரைக்கும் வந்த ஷேர் தான். தற்சமயத்துக்கு இவனுடைய பேட்டர்ன் வந்து சைட்வேஸாக இருக்குது. ஸோ இந்த சைட்வேஸாக இருக்கிறதுனால மறுபடியும் இந்த பேட்டர்னுடைய ஹையை என்னைக்காவது ஒரு நாள் வந்து தொட்டானாவே ஒரு ஷேருக்கு ஒரு 100 ரூபா பக்கம் மேலே ஏறி வரணும். ஸோ இந்த ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு இது ஒரு சந்தோஷமான நியூஸ். அடுத்தது டிசிஎஸ் ஷேர் நண்பர்களே, அந்த ஷேருக்கு பார்த்தீங்களா என்ன ஒரு கொடுமைன்னு ஏறாமல் படுத்து கிடக்கிறான். இப்படித்தான் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருந்தது. சப்போர்ட்லேருந்து சமீபத்தில் 8% மேலே ஏறி வந்தது. டிசிஎஸும் ஒரு வெயிட்டேஜ் உடைய கம்பெனி தான் நிஃப்டி இண்டெக்ஸில். இவனும் மேல் நோக்கி ஏறி வர மாதிரி இருந்தால் ஆல்மோஸ்ட் 8% ஏறி வரணும். தொடர்ந்து மேல் நோக்கி ஏறி வரானா இல்லையா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, நம்ம நிறைய ஷேர்களை பார்த்துருக்கோம். சப்போர்ட் ரேட்லேருந்து திடீர்னு எதுக்கு மேல் நோக்கி ஏறி வருவானே தெரியாது. இந்த ஏத்தர் அப்படின்ற கம்பெனி அவனுடைய அந்த காலத்திலேயே சப்போர்ட்லேருந்து ஒரு மாதிரி ஏறி வந்தவன் தான். இப்போ சமீபத்தில் மறுபடியும் சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி ஏறி வந்துக்கிட்டு இருக்கான். ஒருவேளை இந்த மொமெண்டம் அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா அவனுடைய பழைய லெவல் 1150 வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய லிண்டே இந்தியா அப்படின்ற ஷேர் ஸ்பேஸ் ரிலேட்டடான ப்ரோக்ராம்ஸ் இருந்தப்ப நல்ல ஃபோக்கஸில் மேலே ஏறி வந்த பங்கு தான். இப்போ சமீபத்தில் இவன் கொஞ்சம் ஸ்லோ ஆகிட்டான். ஸோ இந்த ஸ்லோவான பங்கு தற்சமயத்துக்கு ஒரு குறிப்பிட்ட பேட்டர்னில் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. ஒருவேளை அடுத்து வரக்கூடிய நாட்களில் சப்போர்ட் எடுத்து இந்த இடத்துல ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்னா அடுத்து சில நாட்கள் கழித்து சில மாதங்கள் கழித்து 9600 வர்றதுல எனக்கு இன்னும் பெரிய ஆச்சரியமாக தெரியல. நண்பர் ஒருத்தர் பட்டாசு லிஸ்ட் வந்து சொல்லுங்க அப்படின்றாரு. அது பட்டாசு லிஸ்ட் நம்மளது இல்லை, அது வேற குரூப்பு, பட்டாசு பாலு குரூப்பு. அந்த குரூப்புக்கு நம்மளுக்கு சம்மந்தம் இல்லை. நம்ம என்றைக்குமே நியூஸ் மட்டும்தான் சொல்லுவோம், நியூஸ் மட்டும்தான் வாசிக்கிறோம். இந்த ஷேர்களை பற்றி கன்சிடர் பண்ணுங்க, அந்த ஷேர்களை வாங்க விற்க அப்படின்ற மாதிரி நம்ம எதுவுமே பேசுறது கிடையாது. ஸோ நம்ம நியூஸ் மட்டும்தான் வாசிப்போம். இந்த பட்டாசு லிஸ்ட் வேணும்னா நீங்கள் அந்த பட்டாசு பாலு குரூப்பு கிட்ட தான் கேட்கணும். ஸோ நம்மகிட்ட ஆஃபீஸ் செட்டப்னு எதுவும் கிடையாது. அப்படியே ஆஃபீஸ் செட்டிங் இருந்தாலும் நம்ம வந்து ஏதாவது டீச்சிங் மட்டும்தான், ஏதாவது கிளாஸ் மாதிரி எடுக்கிற மாதிரி இருந்தால் தான் எடுப்போம். அதுவும் இப்போ எதுவும் கிடையாது. இந்த காலத்துலலாம் போய் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் இருக்கக்கூடிய எல்கேஜி யூகேஜி குழந்தைகளுக்கு ஃபோனிக்ஸ் சொல்லி கொடுக்குறோம், அல்லது ஒரு 10th கிளாஸில் ஒரு மேக்ஸ் சொல்லி கொடுக்குறோம்னா கூட ஒரு மாதத்துக்கு 2000-3000 கிடைக்கும். 10 மாதத்துக்கு எடுத்தால் அதுலேயே கூட ஒரு 30,000 கிடைக்கும். இந்த ஸ்டாக் மார்க்கெட் பற்றி சொல்லி கொடுத்தோம்னா ஒரு ஆளுக்கு 5000 10,000 தான் வாங்க முடியும். ஸோ அதனால் நம்மகிட்ட இந்த மாதிரியான சர்வீஸ் எதுவும் கிடையாது. ஒன்லி தேர்ந்தெடுக்கப்பட்ட அருமையான நியூஸ்கள், பிரேக்கிங் நியூஸ் இன்றைக்கி என்ன, இந்த நியூஸ் வர்றதுனால எதிர்காலத்தில் ஏதாவது பணம் வருமா இல்லை பணம் போகுமா, அது போன்ற ஏதாவது நியூஸ்கள் வரிசையாக மீடியாக்கள் இருக்கிறத ஒரு நல்ல நியூஸாக பார்த்து தேர்ந்தெடுத்து கொண்டு வர்றது மட்டும்தான் நம்ம வேலை. அதே மாதிரி நீங்கள் இங்கே பார்க்கக்கூடிய நியூஸ்கள் பல நியூஸ்கள் வெளியே எங்கேயுமே கிடைக்காது. ஏன்னா அந்த நியூஸ்களை உருவாக்குறதே நம்ம தான். நிறைய பேர் சொல்கிறாங்க நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுற ஸ்டாக்ஸ் எல்லாம் மற்ற இடத்துலையும் உடனே டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அது நல்லதான், நம்மளுக்கு தான் நல்ல விஷயம். ஸோ நம்ம ஒரு ஸ்டாக்கை பற்றி பேசுகிறோம்னா அது வயலண்ட்டாக மேலேயோ கீழேயோ மூவ் ஆகிறதுக்கு உண்டான அடையாளம். அது மட்டும் இல்லை, நம்ம போய் எந்த எக்ஸ்சேஞ்சிலேருந்து அனலைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரோமோ அவங்களும் அதே எக்ஸ்சேஞ்சிலிருந்து அனலைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க. அதனால் நம்ம டிஸ்கஸ் பண்ணுற ஸ்டாக்கை அதுக்கப்புறம் அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா அதனால் எந்த விதமான தப்பும் கிடையாது. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.